ஆலங்குடி நகரில் பேருந்து நிலையம் செல்லும் பிரதான ஒருவழி பாதையில் 2 தனியார் பேருந்துகளுக்கிடையே நேர பிரச்சனையை காரணம் காட்டி வடகாடு செல்லும் தனியார் பேருந்தின் ஓட்டுநர் சாலையின் குறுக்கே பேருந்தை நிறுத்தியதில் அரை மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பிப்பு. பொதுமக்கள் கடும் அவதி. அரை மணி நேரம் ஆகியும் பிரதான நகரின் போக்குவரத்து ஸ்தம்பித்ததை எட்டிக்கூட பார்க்காத காவல்துறையினர். அதிகரிக்கும் தனியார் பேருந்துகளின் அட்டூழியத்தை கண்டுகொள்ளுமா போக்குவரத்து துறை? புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி நகரில் வடகாடு முக்கம் முதல் பேருந்து நிலையம் வரை மிகவும் குறுகலாக போக்குவரத்து நெரிசலோடு காணப்படும் நிலையில் இரவு நேரத்தில் தினசரி போக்குவரத்து நெரிசலும் வாடிக்கையாகிவிட்டது. இந்நிலையில் ஆலங்குடி நகருக்குள் வரும் தனியார் பேருந்துகள் அடிக்கடி நேர பிரச்சினை காரணமாக போட்டி போட்டுக்கொண்டு ஓட்டி விபத்தை ஏற்படுத்துவது, நடுரோட்டில் நிறுத்தி சண்டையிட்டுக் கொள்வது என அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று மாலை முதல் ஆலங்குடி நகர் பகுதியில் விட்டுவிட்டு மழை பெய்து வந்தது. இந்நிலையில் ஆலங்குடி அரசமரம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் 2 ஒருவழி பாதைகள் சந்திக்கும் இடத்தில் புதுக்கோட்டையில் இருந்து பட்டுக்கோட்டை செல்லும் தனியார் பேருந்து 5 நிமிடம் தாமதமாக வந்ததாக கூறி புதுக்கோட்டையில் இருந்து வடகாடு செல்லும் KRS எனும் 21ஆம் எண் தனியார் நகர பேருந்து ஓட்டுநர் சாலையின் குறுக்காக பேருந்தை நிறுத்தி பட்டுக்கோட்டை செல்லும் பேருந்தை தடுத்ததோடு ஒட்டுமொத்த போக்குவரத்தையும் தடை செய்தார். 21ஆம் எண் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு சமரசத்திற்கு வந்த பொதுமக்களையும் மதிக்காமல் கடும் அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். அரை மணி நேரம் யாருடைய பேச்சையும் மதிக்காமல் அராஜகம் செய்த 21ஆம் எண் பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் செய்தியாளர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து வீடியோ எடுக்க தயாரானதும் உடனடியாக பேருந்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினர். இந்த சம்பவத்தின் காரணமாக ஆலங்குடி நகருக்கு வரும் அனைத்து போக்குவரத்தும் கடும் பாதிப்பிற்கு உள்ளானது. மேலும் அரை மணி நேரம் நகரின் பிரதான பகுதியில் நடந்த இந்த பிரச்சனையை ஆலங்குடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு கூட வந்து சரி செய்ய முயற்சிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தொடரும் தனியார் பேருந்துகளின் அட்டூழியத்தை வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் உள்ளிட்டோர் கவனித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எல்லாத்தையும்